ஒரு இளைஞன் இருக்கான். பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது அவனோட கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே. கல்லூரிக்காக விளையாடணும், நாட்டுக்காக விளையாடணும், பெரிய பிளேயர் ஆகணும், அதுதான் அவனோட ஆசை. ஒரு நாள் கல்லூரியில் விளையாடுவதற்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட், டீம் லிஸ்ட் நோட்டீஸ் போர்டில் போய் ஒட்டுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகளோடு இவன் போய் பார்க்குறான். அவனோட பேர் இல்லை. பெரிய ஏமாற்றம். அதை விட கொடுமை, அவனை விட ரொம்ப சுமாராக விளையாடக்கூடியவர்களின் பேரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல, அந்த ஏமாற்றத்தை. சோகத்தோடு வீட்டுக்கு போகிறான். அம்மாட்ட சொல்லி அழறான், என்னோட பேர் இல்லை, நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு. அம்மாவும் அழறா. அம்மாட்ட சொல்கிறான், இனிமேல் நான் விளையாட போகிறது இல்லைம்மா, எனக்கு இந்த விளையாட்டே வேண்டாம், இந்த பேஸ்கெட் பாலே வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிகிறான். அம்மா கேட்குறா, உண்மையில் உனக்கு இந்த விளையாட்டு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை, உண்மையில் இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன ஏமாற்றத்திற்காக, சின்ன தோல்விக்காக எப்படி இதை தூக்கி எறிய முடியும் அப்படின்றா. இந்த பந்தை எப்படி உன்னால் தூக்கி எறிய முடிஞ்சதுன்னு கேட்குறா. அவன் அப்படியே பார்க்குறான் அம்மாவை. அம்மா சொல்கிறா, ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும்னா அதை அடையிற வரைக்கும் நீ போராடணும். எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை ஏமாற்றம் வந்தாலும். ஒர்க் ஹார்ட், டிசிப்ளின் யுவர் செல்ஃப். இந்த 2 விஷயத்தை தான் அம்மா சொல்லித்தரான். இந்த 2 விஷயத்தை மனசில் வச்சுட்டு அவன் கிரவுண்டுக்கு போகிறான். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். பெரிய பிளேயர் ஆயிடுறான் பின்னாலே. பேஸ்கெட் பால் அப்படின்னு போட்டாலே அவனோட பெயர் தான் வரும். அந்த சாதனை இளைஞனின் பெயர் மைக்கேல் ஜோர்டன். நீங்களே கூகுளில் பார்க்கலாம். அவன் ஒரு பேட்டி கொடுத்தான். அதை நான் அந்த பயோகிராஃபி படிக்கிறப்ப அந்த பேட்டியை பார்க்குறேன். அதில் ஒரு கேள்வி அவன்கிட்ட. ஒரு விளையாட்டு வீரன் என்பவன் நிறைய தோல்விகள், ஏமாற்றங்கள், சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க? அதான் கேள்வி. மைக்கேல் ஜோர்டன் சொல்கிறான், எப்போதெல்லாம் எனக்கு ஒரு சோர்வு வருகிறதோ, எப்போதெல்லாம் எனக்கு ஒரு தோல்வி வருகிறதோ, அப்போதெல்லாம் என் அறைக்கு போய் கண்களை மூடிக்குவேன். கண்களை மூடி ஒரு காட்சியை நினைவுபடுத்துவேன். அது என்ன தெரியுமா? என்னை நிராகரித்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட், அந்த நோட்டீஸ் போட தான் என் கண்களுக்குள் கொண்டு வருவேன். ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். அதோடு தான் நான் கிரவுண்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ரொம்ப இது இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க. எவன் ஒருத்தன் தோல்வியிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கொள்கிறானோ, வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறானோ, அந்த வெளிச்சத்தை, அந்த மின்சாரத்தை தன் கனவுகளுக்கு பாய்ச்சுகிறானோ, அவன் தாங்க சாதனையாளனாக மாற முடியும்.